AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 77. காலை பொழுது அழகாக விடிந்தது. சரண்யா தூக்கம் கலைந்து லேசாக கண் விழித்து பார்த்தாள். தன்னை சுற்றி வித்தியாசமான இடத்தை பார்க்கவும் தான் தனக்கு திருமணமானதே அவளுக்கு நினைவு வந்தது. வேகமாக எழப்போனாள். அப்போதுதான் கவனித்தாள் தன் கை மீது ஒரு கை இருப்பதை. தன் கை மீது இருக்கும் கையை பார்த்துவிட்டு எதிரே பார்த்தாள். பீம் பேக்கில் அமர்ந்து தன் கை மீது கை வைத்த சக்தி தூங்கிக் கொண்டிருப்பதை பதறி அடித்து எழுந்தவள், ஐயோ, எவ்வளவு நேரம் சக்தி இப்படியே கை வச்சிருந்தாருன்னு தெரியலையே, கை வலிக்குமே என்று நினைத்தவள் சட்டென்று கட்டிலிருந்து இறங்கி சக்தி பக்கத்தில் அமர்ந்து சக்தியை எழுப்பினாள். சக்தி, எழுந்துறீங்க, எழுந்து கட்டில்ல வந்து படுங்க என்றதும் என்றவன் தூக்கத்தில் இருந்து எழவே இல்லை. கையை கட்டில் மேலேயேதான் வைத்திருந்தான். சக்தி, எழுந்திருங்க என்று லேசாக அவன் தோலை தொட்டு உலுக்கினாள் சரண்யா. அவன் அப்போதும் எழவில்லை. அவன் கையை மெத்தையில் இருந்து மெதுவாக கீழே இறக்கினாள். கைவலியில் முகம் சுருக்கி கண்விழித்தான் சக்தி. சக்தி கண்விழிப்பதை பார்க்கவும் சரண்யா, என்ன சக்தி, கை வலிக்குதா என்று கேட்டாள். சரண்யாவை எதிரே பார்க்கவும் சக்தி லேசாக புன்னகைத்து விட்டு இல்லை என்று தலையசைத்த சக்தி சோம்பல் முறிக்க கையை உயர்த்தியவன், அவுச் என்று ஷோல்டரை பிடித்து கொண்டான். கை வலிக்குதல்ல என்று கையை பிடிக்க போனாள். இல்ல, பரவாயில்ல சரண்யா, லைட்டா தான் என்று கூறிய சக்தி பீம் பேக்கிலிருந்து எழுந்து அந்த அறையிலிருந்து வெளியே சென்றான். சரண்யா தான் கொண்டு வந்த பெட்டியை திறந்தாள். அதில் நிறைய சக்தி எடுத்து கொடுத்த சுடிதார் தான் இருந்தது. சரண்யாவிற்கும் சக்திக்கும் திருமணம் நிச்சயமான நாளில் இருந்து சக்தி சரண்யாவிற்கு நிறைய சுடிதார் தான் எடுத்து கொடுத்தான். அதை அனைத்தையும் பார்த்தவள், இல்ல, இன்னைக்கு சுடிதார் உடுத்த வேணாம் என்று நினைத்து கொண்டு அதிலிருந்து ஒரு சேலையை எடுத்துக்கொண்டு குளியல் அறையில் நுழைந்தாள். குளித்து வந்தவள் கீழே சமையல் அறைக்கு செல்லும் முன் சக்திக்கு உடுத்த வேண்டிய உடைகளையும் அவன் வாலெட், வாட்ச் என்று அவன் பயன்படுத்த அனைத்து பொருள்களையும் தேடி தேடி எடுத்து மெத்தையில் வைத்துவிட்டு சென்றாள். கீழே சென்ற சரண்யா சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அங்கு அவளுக்கு என்று பெரிதாக வேலை எதுவும் இல்லை. ஆனாலும் வேலை பார்ப்பவர்களுடன் சேர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் சக்திக்கு காலையில் ஜூஸ் குடிப்பது வழக்கம் என்று அங்கு வேலை பார்ப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு சக்திக்கு ஜூஸை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள். அங்கு சக்தி கட்டில் அமர்ந்து தலை குனிந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். சக்தியை பார்க்கவும் தான் கொண்டு வந்த ஜூஸை சக்தி முன் நீட்டினாள். தலை நிமிர்ந்து பார்த்த சக்தி அந்த ஜூஸை எடுத்து பக்கத்தில் இருக்கும் டேபிளில் வைத்துவிட்டு சரண்யாவை பார்த்து, இந்த ட்ரெஸ், வாட்ச் எல்லாம் நீங்க தான் எடுத்து கட்டில வச்சீங்களா என்று கேட்டான். ஆமா சக்தி, ஏன், இதெல்லாம் நான் தானே உங்களுக்கு பண்ணணும் என்றாள். ஓ, கடமைக்கு என்று நினைத்தவன், சரி போங்க என்றான். அவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றாள். சிறிது நேரத்தில் குளித்து ரெடியாகி கீழே ஹாலுக்கு சக்தி வரும்போது அனைவரும் சாப்பிட அமர்ந்திருந்தார்கள். சக்தியும் வந்து அமர்ந்தான். சரண்யா சக்திக்கு சாப்பாடு பரிமாறினாள். அதை பார்த்த காயத்ரி, நீயும் உட்காந்து சாப்பிடுமா சரண்யா என்றார். இல்ல ஆண்டி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள். நம்ம வீட்டுல புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு ரூல்ஸ்லாம் இல்ல, சும்மா நீயும் உட்காரு என்றார். சரண்யா சக்தியை பார்த்தாள். அவன் உட்காரும்படி கண்களால் சைகை செய்தான். அவள் அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். சக்தி அவளுக்கு ஒரு தட்டை எடுத்து வைத்து அதில் அவள் சாப்பிடும் சாப்பாட்டை எடுத்து வைத்தான். ஐயோ சக்தி, நானே போட்டுக்கிறேன், நீங்க எதுக்கு எனக்கு பரிமாறுறீங்க என்றாள். அவன் சரண்யாவை முறைத்து விட்டு, சாப்பிடுங்க என்றான். அவள் வேறு எதுவும் பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இடையில் சரண்யாவிற்கு தேவைப்படும் சாப்பாட்டை சக்தி கவனித்து அவளுக்கு எடுத்து வைத்தான். அதை பார்த்த வசுந்தராவுக்கு சந்தோஷம். சக்தி சரண்யாவை எவ்வளவு நேசிக்கிறான் என்று புரிந்து கொண்டவர் சக்தியிடம், ஏன் சக்தி, சம்திங் டிஃப்ரெண்டான பொண்ணு, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுன்னு சொன்னியே, அது சரண்யா தானா என்று கேட்டார். சரண்யா சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு சக்தியை பார்த்தாள். சக்தி சரண்யாவை பார்த்துவிட்டு சாப்பிட்டு கொண்டே வசுந்தராவிடம், ஆமாமா என்றான். ஓ, அப்போ சரண்யா நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்ததுனாலதான் நீ ஆபீஸ பாத்துக்க ஒத்துக்கிட்டியா என்று புன்னகைத்து கொண்டே கேட்டார். தெரியாது என்றான். தெரியாதுன்னா அப்போ எனக்கே தெரியாது என்றான். சரண்யாதான் வசுந்தராவையும் சக்தியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். அப்ப எப்பதாண்டா உனக்கு தெரிஞ்சிச்சு
என்று கேட்டார். நான் என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் விரும்பாத போது என்னோட வாழ்க்கை மாறுச்சு. ஆனா அந்த மாற்றம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் யாரு, என்னோட வேல்யூ என்னன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. அது எல்லாமே நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கு காரணம் சரண்யாதான்னு புரிஞ்சுது என்றான். மெலிதாக புன்னகைத்த வசுந்தரா சக்தியை பார்த்து, காதலால இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயத்தையும் அழகாகவும் காட்ட முடியும், வன்மமாவும் காட்ட முடியும். உனக்குள்ள வந்த காதல் உன்னோட வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா மாத்திருக்கு. உண்மைய சொல்லணும்னா இதுதான் உண்மையான காதல். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி என்றார். சக்தி வேறு எதுவும் பேசாமல் லேசாக புன்னகைத்து விட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான். சக்தி ஆபீஸ் செல்லும் போது உடுத்தும் உடை அணிந்திருப்பதை பார்த்த வசுந்தரா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறியா சக்தி என்று கேட்டார். ஆமாமா. டே என்னடா, நேத்துதான் கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போற? ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, அது முடியவும் வீட்டுக்கு வந்துடுவேன். நீ போக வேணா, தீபக் அந்த மீட்டிங் என்னன்னு பாத்துக்குவான். மாம்சா? மாம்ஸ் மட்டும் இல்ல, அந்த மீட்டிங் நீங்க கூட அட்டன் பண்ண முடியாது. இது நம்ம கம்பெனிக்கான ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் செய்யறேன், அதுக்குதான் இந்த மீட்டிங். நான் மட்டும்தான் இதை அட்டன் பண்ண முடியும் என்றான். சரி, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிட்டு என்னோட மருமகளை கூட்டிட்டு சுத்தி பார்க்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வாடா என்றார். என்று மட்டும் கூறிய சக்தி மனதில், நான் இந்த புது ப்ராஜெக்டை செய்யணும்னு முடிவு பண்ணினதே நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஏடாகுடமா ஏதாவது செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் என்று நினைத்து கொண்டவன் அவசரமாக உணவை முடித்துவிட்டு கிளம்பினான். இரவு நேரம் வீட்டிற்கு வந்தான். வசுந்தரா, காயத்ரி, தீபக் அனைவரும் சாப்பிட்டு விட்டு அவரவர் அறைக்கு சென்றிருந்தார்கள். சரண்யா சாப்பிடாமல் டைனிங் டேபிளில் சக்திக்காக காத்து கொண்டிருந்தவள் அதன் மீதே தலை வைத்து தூங்கி போனாள். சக்தி வீட்டுக்குள் நுழையும் போது சரண்யா டைனிங் டேபிளில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த சக்தி சரண்யா அருகில் வந்து, சரண்யா சரண்யா என்றான். சக்தி குரல் கேட்கவும் திடுக்கிட்டு எழுந்தவள், வாங்க சக்தி, உட்காருங்க. எப்ப வந்தீங்க? நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கூறியவளிடம், நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்டான். இல்ல சக்தி, ஆனா ஏதோ இப்ப சாப்பிடலாம் என்றாள். என்ன, என் கூட சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா என்றான். அவள் பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். ஒரு பெரும் மூச்சை விட்டவன் எதுவும் சொல்லாமல் சென்று கை கழுவி வந்து அமர்ந்த சக்தி அவள் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பித்தான். இருவரும் சாப்பிட்டு முடிக்கவும் சரண்யா பாத்திரங்களை சிங்கில் வைத்துவிட்டு மீதம் இருக்கும் உணவுகளை டைனிங் டேபிளில் இருந்து எடுத்து கிச்சனுக்குள் எடுத்துக்கொண்டு சென்றாள். அவள் பின்னாடியே சக்தியும் சென்றான். ஒரு கையில் இருக்கும் உணவை கல்லில் வைத்துவிட்டு சட்னியை ஃப்ரிட்ஜில் வைக்க திரும்பியவள் சரியாக சக்தி மேல் மோதினாள். அதில் சக்தியின் மீது சட்னி கொட்டியது. ஐயோ என்று கண்களை மூடி தலையில் அடித்து கொண்டாள். நான் உங்களை கட்டார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்னை இப்படி பழி வாங்குறீங்களா என்று புன்னகைத்து கொண்டே கேட்டான். ஐயோ இல்ல சக்தி என்று பதறிக்கொண்டு கூறியவள் சட்னி கோப்பையை கல்லில் வைத்துவிட்டு, சாரி சக்தி என்று கூறிக்கொண்டே சேலை நுனியால் சக்தி கோட்டில் இருக்கும் சட்னியை துடைக்க வந்தாள். சக்தி சட்டென்று அவள் கையை பிடித்து, என்ன பண்றீங்க என்று கேட்டான். இல்ல சக்தி, நான் உண்மையிலே வேணும்னு பண்ணல என்று கூறினாள் சரண்யா. சக்திக்கு கோபம் வந்தது. அவன் கோபமாக, ரூமுக்கு வாங்க என்று கூறிவிட்டு சென்றான். சரண்யா அவன் பின்னாலேயே ரூமுக்கு சென்றாள். சரண்யா ரூமுக்கு வரவும் எதுவும் பேசாமல் சக்தி ஒரு துணியை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றான். அவன் வரும் வரை சரண்யா காத்து கொண்டிருந்தாள். வெளியே வந்தவன் சரண்யா நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன், இன்னும் தூங்கலையா என்று கேட்டான். இல்ல, நீங்க ஏதோ பேசணும்னு தானே ரூமுக்கு கூப்பிட்டீங்க என்றாள். எதுவும் சொல்லாமல் அவள் அருகில் வந்தவன், காலையில இருந்து என்ன பண்ணிட்டு வரீங்க என்று கேட்டான். ஏன் சக்தி, ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா என்று கேட்டாள். காலையில இருந்து எல்லாமே தப்பு தப்பாதான் பண்ணிட்டு வரீங்க என்றான். என்ன தப்பு பண்ணின சக்தி என்றாள். காலையில எனக்கு எதுக்கு துணி வாட்ச் எல்லாம் எடுத்து வச்சீங்க? எல்லா வைஃப்களும் பண்றது தானே என்றாள். அப்புறம் காலையில எனக்கு சாப்பாடு பரிமாறினதும் நீங்க என்னோட வைஃப்ங்கிறதுனால, அப்புறம் நான் ஆபீஸ்ல இருக்கும்போது மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு போன் பண்ணினதும் நீங்க என்னோட வைஃப்ங்கிறதுனால, இப்போ நீங்க எனக்காக சாப்பிடாம இருந்தது, சட்னி என் மேல கொட்டவும் நீங்க வேணும்னு பண்ணீங்கன்னு நான் சொல்லவும் சாரி சொன்னது எல்லாமே நீங்க என்னோட வைஃப்ங்கிறதுனாலயா என்று கேட்டான். அவள் ஆமா என்று தலைய சேர்த்தாள். சக்திக்கு இன்னும் கோபம் அதிகம் வந்தது.
மூச்சை ஒரு முறை இழுத்துவிட்டு கொஞ்சம் பொறுமையாக சரண்யாவிடம், இங்க பாருங்க சரண்யா, நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன சொன்னேன்னு நினைவிருக்கா என்று கேட்டான். என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்கன்னு சொன்னீங்க என்றாள். நான் அத சொல்லல, உங்களோட வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, எனக்கு அது போதும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா என்றான். ஆமாம் என்பது போல் தலையை மட்டும் அசைத்தாள். அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க என்று கேட்டான். ஏன் சக்தி, நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்றது பிடிக்கலையா? எல்லா வைஃப்களும் இதுதானே பண்ணுவாங்க, நானும் அதே தானே பண்ணுனேன். பிடிக்கலன்னு இல்ல சரண்யா, இது எல்லாம் பண்ணும்போது நீங்களா இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்க எதிரில கணவரா இல்ல, உங்க நண்பரா தான் இருக்கேன், அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்று கூறிவிட்டு வெளியே செல்ல அறை கதவை திறந்தான். எதிரே சரியாக வசுந்தரா வந்தார். சக்தி அறையிலிருந்து வெளியே வரவும், என்ன சக்தி, ஏதாவது வேணுமா என்று கேட்டார். இல்லம்மா, எதுவும் வேணாம் என்றவன் மறுபடியும் கதவை சாத்திவிட்டு உள்ளே சென்றான். சென்றவன் திரும்பி தன் கையை ஒரு முறை உதறினான். அதை பார்த்த சரண்யா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வந்து சக்தியிடம், சக்தி, உங்களுக்கு கை வீங்குற மாதிரி இருக்கு, நீங்க வாங்க சக்தி, நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன் என்றாள். இப்பதானே சொன்னேன் இப்படி பண்ணாதீங்கன்னு. ஏன் சக்தி, ஒரு ஃப்ரெண்டா கூட மருந்து போட்டு விடக்கூடாதா என்று கேட்டாள். அவன் புன்னகைத்து விட்டான். இப்போ என்னோட ஃப்ரெண்டா தானே சொல்றீங்க என்றான். 100% என்றாள். அப்போ சரி வாங்க என்று கூறி கட்டில் சென்று அமர்ந்தான். அவன் முதுகு பகுதியிலும் முழங்கையிலும் மருந்து போட்டு விட்ட சரண்யா அவனிடம், நீங்க வெளியில போய் தூங்க வேணாம் சக்தி என்றாள். சரி, எங்க சோஃபால படுத்துக்கிறேன். சோஃபாலையும் தூங்க வேணாம், ஏற்கனவே கை உங்களுக்கு பெயினா இருக்கு, நீங்க பெட்ல படுங்க. அப்ப நீங்க சோஃபால தூங்க போறீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல சக்தி, பெட் ரொம்ப பெருசா தானே இருக்கு, ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கலாம், நடுவுல வேணும்னா தலைகாணியை அடிக்கிடுவோம் என்றாள். இல்ல, நான் சோஃபாலேயே தூங்கிக்கிறேன் என்றான். அப்படின்னா நானும் பீம் பேக்லயே தூங்கிக்கிறேன் என்றாள். என்ன சரண்யா என்றான் சிறிது கோபமாக. எதுவும் பேசாமல் படுங்க என்றாள். அவன் மறுப்பு சொல்லாமல் கட்டிலில் படுத்துக் கொண்டான். இடையில் தலையணைகளை சரண்யா அடுக்கிவிட்டு படுக்க சென்றவளுக்கு ஒரு கேள்வி மனதில் தோன்றியது. கண்களை மூடி படுத்திருக்கும் சக்தியிடம், சக்தி, நான் உங்ககிட்ட உன்னை கேட்கலாமா? கேளுங்க என்றான் கண்களை மூடிக்கொண்டே. என்னைய எதுக்கு சக்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று கேட்டாள். கண்களை திறந்து சரண்யாவை பார்த்தான். இல்ல சக்தி, நான் உங்களுக்கு மனைவியா நடந்துக்க தேவையில்லைன்னா என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்றாள். அவளை பார்த்த சக்தி, குட் நைட் சரண்யா என்று கூறிவிட்டு பெட்ஷீட்டால் முகத்தை மூடி தூங்க ஆரம்பித்தான். சரண்யாவுக்கு தான் பதில் கிடைக்காததால் தூக்கம் வராமல் போனது. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.